வணக்கம். தற்போது பேசுபொருளாக இருக்கும் விடயம் வாகனங்களுக்கு அலங்கார பொருட்கள் பொருத்துவதற்கு எதிரான போலீசாரின் நடவடிக்கை. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்கு அமைவாக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற அலங்காரங்கள் அனைத்தையும் அகற்றுமாறு போலீஸ் திணைக்களத்தினால் அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் அலங்காரங்களுடன் வரும் வாகனங்களை இடைமறித்து எழுதுகின்றனர். வடபகுதியை விட தென்பகுதி பேருந்துகள் மிகவும் அலங்காரங்களை கொண்டவை. ஒவ்வொரு பேருந்தில் இருக்கும் அலங்கார பொருட்களின் பெறுமதி 10 லட்சங்களை தாண்டும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் வடபகுதி பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தையும் போலீசார் வழிமறித்து அனைத்து அலங்கார பொருட்களையும் அகற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரே ஒரு அழகிய பேருந்து என்றால் பொயின் பெட்ரோ கிங் என செல்லமாக அழைக்கப்படும் இந்த பருத்தித்துறை சாலையின் பேருந்துதான். விபத்துகள் அதிகமாக நடக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். முச்சக்கர வண்டிகளின் அலங்கார பொருட்களை இறக்குமதி செய்து அதற்கு துறைமுக வரி விதித்து கடையில் விற்பனை செய்வதை நிறுத்துவதை விட்டுவிட்டு அதை வாங்கி தனது வாகனத்துக்கு பூட்டி அழகு பார்க்கும் மக்களிடம் எதற்காக இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றீர்கள் என்று தெரியவில்லை. அதற்கு நீங்கள் இறக்குமதி செய்யாமலே இருக்கலாம். இறக்குமதி செய்யாவிட்டால் எவ்வாறு இந்த அலங்கார பொருட்கள் இலங்கைக்கு வரும்? ஆனால் எமது நாட்டில் அரசு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது மற்றும் போலீசார் லஞ்சம் வாங்குகின்றனர். அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகின்றனர். போதைக்கு அடிமையான இடம் சமூகம் என்கின்ற விடயங்களையும் எமது நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுள் கொண்டு வர வேண்டும். வாகனங்களில் உள்ள அலங்காரத்தை அகற்றி எமது நாட்டில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்போ நீங்க போதை என்கின்ற ஒன்றை ஒழிக்கின்றீர்களோ அப்போ எமது நாடு உருப்படும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். வணக்கம்.